Hi friends, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான chicken 65 எப்படி செய்யறது பார்க்க போறோம். இன்னைக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு. சோ மாமாட்ட கேக்குவோம் அவர் chicken 65 செஞ்சு தரேன் அப்படினு சொல்லிட்டாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கழுவி வச்ச சிக்கன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன் mix பண்ணி நல்லா கிளறி விடணும். 2 ஸ்பூன். mix பண்ணி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுருவோம். சிக்கனில் சேர்க்க வேண்டிய மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை எடுத்து வச்சுட்டு எது எந்தெந்த அளவுக்கு போடணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். பச்சரிசி மாவு 2 ஸ்பூனு, நாங்கள் பெரிய ஸ்பூனில் எடுத்ததுனால 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். பச்சரிசி மாவு 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, சிக்கன் 65 மசாலா 4 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதாவது வேறு பிராண்டு, அதனால் கலர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்குறோம். நல்லா சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நமக்கு மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப மெயின். இது நல்லா எல்லா சிக்கன்லையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஒரு சிலர் தண்ணி சேர்க்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக எண்ணெய் சேர்ப்பாங்க, இல்லைன்னா முட்டை சேர்ப்பாங்க. முட்டை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எப்பயும் தண்ணி தான் லைட்டாக சேர்ப்போம். நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஊற விடணும். காய் வருது தெரியுதா? அப்போ காஞ்சிருச்சு. கையெல்லாம் வச்சு தேவையில்லை. இப்போ நல்லா சிக்கன் வெந்து வந்துடுச்சுங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு கிண்டிட்டு எடுத்துடலாம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த சிக்கன் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கையில் இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்தோம்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுறோம். அது மணமாக இருக்கும். இந்த சிக்கன்லேயே அந்த டேஸ்ட் நல்லா இறங்கி நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நீங்களும் இப்போ செஞ்சிங்கன்னா இதே மாதிரி கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு கிண்டிக்கோங்க. நீ கேட்ட சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குது பார்க்கவே. கண்ணீர் போல் காவல் இருப்பே மாறை